அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் அனைவரும் இங்கே ஜஸ்டிஸ் சுரேஷ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வண்ணம் கூடியிருக்கின்றோம். அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் என் மனதில் ஏராளமான நினைவலைகள் ஓடின. அவருடன் சேர்ந்து எத்தனை ஜூரி பேனல்ல நான் உட்கார்ந்துருக்கேன், எத்தனை ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷனுக்கு போயிருக்கிறேன். அதையெல்லாம் யோசித்து பார்த்த பொழுது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், அவர் இவ்வளவு தூரம் அவருக்கு வயதானது கூட எனக்கு மறந்து போயிருந்தது. அதனால அவரை இழந்து விட்டோமே என்கின்ற ஒரு வருத்தம் இன்று வரைக்கும் இருக்கின்றது. அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவரை பத்தி நான் கேள்விப்பட்டது கிடையாது. என்ன, நான் எனக்கு அந்த லா ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த ஃபீல்ட்ல எனக்கு அந்த அளவிற்கான பரிச்சயம் இல்லை. நான் அவரை முதலிலே சந்தித்தது நானும் பங்கு பெற்ற ஒரு முக்கியமான ஒரு பொது விசாரணை. இது தாமிரபரணி படுகொலை. தாமிரபரணியிலே கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னால ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் எல்லோரும் அந்த தாமிரபரணிக்குள்ளாக விரட்டப்பட்டு, போலீசினால் விரட்டப்பட்டு, காவல்துறையினால் விரட்டப்பட்டு அங்கே செத்து மடிந்தார்கள். நான் அப்பொழுதுதான் அதுக்கு முந்தின வருடம் தான் நான் துணைவேந்தர் பதவியிலே இருந்து நான் ஓய்வு பெற்று அப்பொழுதுதான் வெளியிலே வந்திருந்தேன். இது நடந்தது நான் பணி செய்திருந்த அதே திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலியிலே நான் பலமுறை அந்த 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 கொடூரம் நடந்ததற்கு பக்கத்திலேதான் எங்களுடைய ஆபீஸே பல்கலைக்கழகத்தினுடைய ஆபீஸே முதலிலே இருந்தது. அந்த இடத்துல அதை பற்றி ஹென்ரி அதை ஏற்பாடு செய்திருந்தார். அதற்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. அவர் சொன்னார், ஜஸ்டிஸ் சுரேஷ் வருகிறார் என்று. நான் போனப்ப நான் அவரை நாங்க எல்லாம் ஒன்னா பேனல் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சந்திக்க வரப்போ ஒரு ஜஸ்டிஸ் சொன்னா அவர் எப்படி இருப்பாருன்னு நமக்கு ஒரு கற்பனை இருக்கு இல்லையா? அப்படிதான் ஒருத்தர் வருவாருன்னு நினைச்சுக்கிறேன். மிக எளிமையாக ஒரு ஒரு சிறிய புன்னகையுடன் அப்படி நம்மளை எல்லாம் வென்று விடக்கூடிய ஒரு புன்னகை, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா அவர் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுதான் ஜஸ்டிஸ் சுரேஷால் கொஞ்சம் சந்தேகமா கூட இருந்தது. அந்த அளவிற்கு மிக மிக எளிமையாக அதை பற்றி எல்லோருமே இங்க பேசியிருப்பார்களே நான் நினைக்கிறேன். அதனால அத்தனை எளிமையுடன் நம்ம எல்லோரையும் வெல்லக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். ஒரு மிகுந்த எளிமையான, ஏற்கனவே தியாகம் கூட அதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். பாம்புரோ ஹோட்டல்ல எல்லாம் எப்படி அவருடன் அமர்ந்து சமமாக பழக முடிந்தது, பல்வேறு விஷயங்களை அவர் அந்த சமயத்திலே நம்முடன் பகிர்ந்து கொண்டது. இந்த அனுபவங்கள் எல்லாம் என்னுடைய மனதிலே இன்றைக்கு நிழலாடி கொண்டிருக்கின்றன. அவரை பற்றி நினைக்கும் பொழுது இன்றைக்கு எனக்கு நான் பெற்ற பெரும் பேரு என்றுதான் நினைக்கின்றேன். அவரோடு பல பப்ளிக் ஹியரிங்ஸ், பல ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டிஸ் இதெல்லாம் இருப்பதற்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அதன் மூலமாகத்தான் நான் பலவற்றை கற்றுக்கொண்டேன். ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது. அதனால அவர் ஒவ்வொரு நிகழ்வின் பொழுதும் அவர் எப்படி நுணுக்கமாக எந்த பாயிண்ட்ல எங்கே அந்த தவறு நடந்திருக்கின்றது, எங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றது, எங்கே அந்த விக்டிம் அவருக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதை மிகைப்படுத்தாமலும் கூட ரெக்கார்ட் பண்ணுவார். இதையெல்லாம் எங்களுக்கு பலருக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அதனால் அவரை பற்றி அந்த வகையிலே அவரை நினைக்கும் பொழுது இத்தனை பப்ளிக் ஹியரிங்ல அவருடன் சேர்ந்து உட்கார்ந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் அலசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று நான் பீப்புள்ஸ் வாட்ச், மறைந்த ஆசி பெர்னாண்டஸ் எல்லோருக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு 20 ஆண்டு காலம் 1999 அவருடன் முதலிலே அந்த தாமிரபரணி படுகொலை அந்த ஹியரிங்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் அவருடன் நான் பழகி இருக்கின்றேன். எத்தனை பப்ளிக் ஹியரிங்ல அவரோட நான் இருந்தேன்னு சொல்லி எனக்கு கணக்கு கூட தெரியல. அத்தனையில இருந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு அவருக்கு தமிழ்நாடு என்றால் ஒரு
அவருடைய மனதிலே அதுல ஒரு தனி ஒரு ஒரு வார்ம் கார்னர் அவருக்கு உண்டு. அவரே சொல்லுவார், என்ன வந்து மகாராஷ்டிராவை விட தமிழ்நாட்டுல மக்களுக்கு நிறைய என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் எல்லோருமாக தெரிந்து கொண்ட ஒரு மக்கள் நீதிபதியாக அவர் இருந்திருக்கின்றார். தியாகம் அதை பத்தி சொன்னார். அது அவருடைய எல்லா பப்ளிக் ஹியரிங்ஸ்லயும் இறுதியாக வந்த அந்த ரிப்போர்ட்ஸ்ல அதுல பார்த்தா அவர் அந்த சட்டத்துக்கு அப்பாலான ஒரு நீதி, அந்த நீதியை தேடியதாகத்தான், அந்த நீதியை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த அவருடைய எல்லா அந்த பப்ளிக் ஹியரிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அவருடைய வாழ்நாள் பூராவும் நீதிபதியாக இருந்த பொழுது அவர் எந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தாரோ அந்த சட்டத்தினுடைய லிமிடேஷன்ஸ், அந்த சட்டத்தினுடைய வரம்பு, அந்த சட்டத்திற்குள்ளாக மனிதனுக்கு நீதி, முழுமையான நீதி கிடைக்காது என்பதை அவர் மிக மிக உணர்ந்திருந்தார் என்று நினைக்கின்றேன். அதனால் அவருடைய அனைத்து ரிப்போர்ட்ஸ்லையும், பப்ளிக் ஹியரிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பெருமளவுக்கு அவர் தான் எழுதுவார். அதனால அந்த ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சட்டத்தை அப்பால் இருக்கின்ற அந்த நீதியை எப்படி நிலைநாட்டுவது, அந்த நீதியை எப்படி தேடிப்போம், அதற்கான முயற்சிகளை எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளும். சட்டம் ஒரு இருட்டறை என்றே சில சமயங்களிலே சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சட்டத்தினுடைய வரம்புகளை எல்லாம் மிக நன்றாக அவர் தெரிந்து வைத்திருந்தார். அவருடைய மனம், அவருடைய இதயம் எப்பொழுதுமே அந்த அந்த பாதிக்கப்பட்டவர்கள், விக்டிம்ஸ், அது பக்கத்துல ஒரு இன்ஸ்டிங்டிவாவே அவர்களுடன் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நீதிபதியாக அவர் இருந்தார். அதுல பல சமயங்கள்ல பார்த்திருக்கிறேன் நான். அவரு தமிழர் இல்லை, அதனால இன்டர்பிரேஷன், மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அப்படி அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கோ அந்த ஒரு டிபோஸ் பண்ண வந்த ஒரு விட்னஸ் அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கிறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வேறு வகையா போயிருக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா உடனே நம்மளை நிறுத்துவாரு. எப்படி அவர் தமிழ் தெரியாதவர் இந்த அளவிற்கு அந்த அந்த விட்னஸ் என்ன சொல்லுகின்றார் என்பதை, அதான் அது வந்து ஒரு இன்ஸ்டிங்டிவாகவே அவருக்கு புரிந்தது என்று நான் நினைக்கின்றேன். அதனால் அந்த மாதிரியாகத்தான் அவருடைய பப்ளிக் ஹியரிங்ஸ் பலவும் நடந்தது. என்னை விட ஹென்றி அவர்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த பப்ளிக் ஹியரிங்கிற ஒரு ஃபார்ம், அந்த ஒரு வகையாக நீதி தேடுவதற்கு ஒரு ஆல்டர்னேட் ஃபோரம். நீதிமன்றத்திலே பல சமயங்களிலே நீதி கிடைப்பதில்லை. அந்த நீதிமன்றங்களுக்கு அப்பால் ஒரு ஆல்டர்னேட் ஃபோரம், அது என்ன அதை தேடி அது மகளிர் இயக்கங்களிலேயோ மனித உரிமை இயக்கங்களிலேயோ எப்பொழுதுமே அந்த தேடல் இருந்திருக்கின்றது. அதற்கு இந்த பப்ளிக் ஹியரிங்கிற ஒரு ஃபார்ம் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டுல அதிகமாக அது உருவாக ஆரம்பித்தது என்று நான் நினைக்கிறேன். அதுல இவர் ஜஸ்டிஸ் சுரேஷ் பெருமளவிற்கு இந்த பப்ளிக் ஹியரிங்ல அவர் வந்து அவர் பங்கேற்ற காரணத்தினால் அந்த பப்ளிக் ஹியரிங்ஸ் எல்லாம், அவைகள் எல்லாம், அந்த பொது விசாரணைகள் எல்லாம் அதற்கு ஒரு மகத்துவம் கிடைத்தது, அதற்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைத்தது. அதை மறுத்து பேச முடியாது என்ற அளவிற்கு அரசினுடைய பல நிறுவனங்களும் அவர்களுடைய வாயை மூடிக்கொண்டு போயிருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அதற்கு காரணம் அவர் அங்கே இருந்தது. அதனால அவர் அந்த பொது விசாரணை என்ற ஒரு ஃபார்ம், அது தமிழ்நாட்டிலே நிலை பெறுவதற்கே அவருடைய பங்கு முக்கியமான பங்காக இருந்தது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதனால் அவருடைய அந்த ஒரு மாரல் அத்தாரிட்டி, அவருக்கு இருந்த அந்த மாரல் அத்தாரிட்டி அண்ட் லீகல் அத்தாரிட்டி ரெண்டுமாக சேர்ந்து அவர் கொடுக்கின்ற அந்த பேனல் கொடுக்கின்ற அந்த முடிவுகளை மறுப்பதற்கு ஸ்டேட் அரசோ அல்லது அரசினுடைய மற்ற நிறுவனங்களோ அவருக்கு தைரியமே இல்லாத அளவிற்கு அவைகள் தள்ளப்பட்டன. இதற்காகவும் நாம் தமிழ்நாடு முழுவதுமே நாம் அனைவரும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்புறம் அவர் பங்கேற்ற, நான் அவருடன் சேர்ந்து பங்கேற்ற பல பப்ளிக் ஹியரிங்ஸ்ல அவை ஜாதி தொடர்பான காஸ்ட் அட்ராசிட்டிஸ், ஜாதி தொடர்பான பல்வேறு வகைப்பட்ட கொடூரங்கள், அட்டூழியங்கள், அந்த தலித் மக்கள் எந்த வகையிலெல்லாம் கொடூரங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்ந்து அதே ஒரு தீமாக இருந்தது.
அதனால அதுல அவர் அவர் அந்த தலித் மக்களுக்காக எந்த அளவிற்கு உண்மையான ஒரு அவர்களுடன் அவர்களுடைய இதயத்துடன் இவருடைய இதயம் துடித்தது என்பது ரொம்ப தெளிவாக தெரியும். அதை நான் முக்கியமாக இதை பத்தி சொன்ன ஏற்கனவே. அதனால இப்போ அந்த பரமக்குடி போலீஸ் ஃபயரிங் ஒண்ணு, சக்கரலிங்கபுரம் அந்த அட்ராசிட்டி ஒண்ணு, இதுல எல்லாம் அவருடன் பங்கேற்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுல பல சமயங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன் அவர் எப்படி சலிக்காமல் கொஞ்ச நேரம் கூட ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து இவற்றிலே எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பார். நீங்க எனக்கெல்லாம் கூட சில சமயங்களிலே அவரை விட எவ்வளவோ வயது குறைந்தவள் தான் நான். ஆனாலும் கூட ஒரு டயர்டா இருக்கும். அதுவும் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங்காக அங்கே களத்திற்கு போகும் பொழுது, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில எல்லாம் பேசும் பொழுது, தமிழ்நாட்டினுடைய வெயிலோ கேட்கவே முடியாது. இந்த சொல்ல வேண்டாம். இந்த நிலைமையில நான்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். அவர் விடாம போய்கிட்டே இருப்பார், கேட்டுக்கொண்டே இருப்பார். அவற்றையெல்லாம், அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற இடங்களிலே போய் கேட்பதற்கு நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைத்ததை நாம் விட்டுவிடக்கூடாது. எல்லா உண்மைகளையும், நடந்த உண்மைகளை எல்லாம் நாம் திரட்ட வேண்டும் என்று பல சமயங்களே சொல்லி இருக்கின்றார். அதனால அவருடைய ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இந்த அளவிற்கு அவருடைய ஈடுபாடு இருந்த காரணத்தினால் அவரால் அவ்வாறு சலிக்காமல் உழைக்க முடிந்தது. அவர் ஒரு விட்னஸ் விட்னஸ் பாக்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பார். பர்டிகுலர்லி விக்டிம்ஸ் யாராவது அங்க பேசுறப்போ, அப்போ சரி ரொம்ப நேரம் பேசிட்டா போதும், அடுத்தவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னா முடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அவர் உடனே நோ இல்ல, லெட் ஹிம் ஸ்பீக், ஐ வாண்ட் டு ஹியர் ஹிஸ் லாஸ்ட் வேர்ட், ஐ வாண்ட் டு ஹியர் ஹிஸ் லாஸ்ட் கிரை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால அந்த மாதிரி அந்த கடைசி அந்த பாதிக்கப்பட்ட மனிதனுடைய அந்த இறுதி குரல், அவனுடைய இதயத்திலிருந்து வருகின்ற அந்த குரலை நிறுத்தாதீர்கள், அவர் பேசட்டும், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசட்டும் என்று அவர் சொல்வார். அவருடைய இந்த பெரும் மனித மாண்புகள், அந்த மனித மாண்புகளின் அடிப்படையிலே பிறந்த அந்த நீதி, இவையெல்லாம் இன்றைக்கு பல இளம் நீதிபதிகள், இன்றைக்கு இருக்கின்ற வழக்குரைஞர்கள், இவர்கள் எல்லாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு 1000 இருக்கின்றன. இதுல இந்த ஒரு பப்ளிக் ஹியரிங்ல சில முக்கியமான விஷயங்கள் தான் முன்னால வரும். அதற்கு அப்பால் இருக்கின்ற பலவற்றையும் அவர் துருவி கொண்டு வர வேண்டும் என்பார். அந்த பரமக்குடி பப்ளிக் ஹியரிங் போயிருந்தப்போ அப்போ ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தர் சொன்னாரு, அது அந்த ஆதிக்க சாதிகளுக்கும் தங்களுக்கும் இடையிலே வந்துவிட்ட அந்த மிகப்பெரிய இடைவெளி, எப்படி அவர்கள் எந்த வகையிலும் எங்களுடன் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுத்துக்கொள்கின்றார்கள் என்பதை பத்தி எல்லாம் சொல்றப்போ அவர் சொன்னார். அந்த சமயத்துல அவங்க எல்லாம் சொன்னாங்க, அது பள்ளிகளிலே அந்த பகுதிகளிலே, ராமநாதபுரத்துல பகுதிகளிலே இருக்கின்ற பள்ளிகளிலே, அரசு பள்ளிகளிலே பெருமளவிற்கு தலித் குழந்தைகள் படிக்கின்ற காரணத்தினால் அந்த பள்ளிகளிலே தங்களுடைய ஆதிக்க சாதி குழந்தைகள் சேர்ந்து விடக்கூடாது என்றும் ரொம்ப ஜாக்கிரதையாக அவர்கள் பொத்தி காப்பாற்றுகிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த பொருளாதார ரீதியிலே அந்த தலித் மக்களை விட கூட மிகவும் மோசமான நிலைமைகளே, தாழ்ந்த நிலைமைகளிலே பல ஆதிக்க சாதியினர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் கஷ்டப்பட்டு அந்த எங்கேயோ இருக்கிற பிரைவேட் ஸ்கூலுக்கு அந்த பஸ்ல அந்த குழந்தைகளை ஏற்றி அனுப்புவார்களே ஒழிய இந்த குழந்தைகளுடன் சேர்ந்து படிக்க அவர்கள் விரும்புவதில்லை. இதை ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு போனார். அப்போ இது இனி அந்த வயலன்ஸை பத்தி இல்லை, அதனால நாங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் நிறுத்தி, மேடம், யூ ஆர் அன் எஜுகேஷனிஸ்ட், ப்ளீஸ் லிசன் டு திஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்போர்ட் ஆஃப் வாட் தே ஆர் சேயிங். அவங்க சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுல இருக்கின்ற என்ன முக்கியமான ஒரு சமூக உண்மையை பத்தி நம்ம வெளியில கொண்டு வரணும், இதை முக்கியமா உங்க ரிப்போர்ட்ல எழுதுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க எழுதணும். இது மாதிரி அவரை பற்றி நினைக்கும் பொழுது 1000 நினைவுகள் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் நான் இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, அவர் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ரிப்போர்ட்லையும் இனி அடுத்து செய்ய வேண்டியது, அடுத்து அந்த சட்டத்திற்கும் நீதிக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த பெரிய இடைவெளியை எப்படி நிரப்புவது என்பதை பத்தி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. சொல்ல போனா அதுல அவர் கொடுத்திருக்கின்ற பல ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்றைக்கு இருக்கின்ற மனித உரிமை இயக்கங்களுக்கு
ஜனநாயக இயக்கங்களுக்கு ஒரு அஜெண்டாவே அவர் கொடுத்திருக்கிறார்னு சொல்லணும். அந்த அஜெண்டா இங்க இருக்கிறது நம் கண் முன்னால். ஒரு ரோட் மேப் நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படி இன்றைய இருக்கின்ற நிலையில இருந்து படிப்படியாக அந்த அந்த இறுதி இலக்கை நோக்கி நம்ம போக வேண்டும் என்பதெல்லாம் அதுல இருக்கிறது. ஆனால் என்னுடைய வேண்டுகோள், இன்றைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் பொழுது நாம் அவருடைய எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸையும் எடுத்து இதன் மூலமாக நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி போவது, அது இன்றைக்கு வருகின்ற மனித உரிமை தாக்குதல்களை நாம் நாம் எதிர்கொள்வதற்கு அவருடைய இந்த இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கு. வருங்காலம் இனி அடுத்து வரப்போகின்ற பல ஆண்டுகள் மனித உரிமைக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஆண்டு. கொடுமையான தாக்குதல்களை நாம் சந்திக்க போகின்றோம். இந்திய நாட்டிலே உலகத்திலே எங்கேயுமே காணாத அளவிற்கு நம்முடைய புலம்பெயர் மக்களினுடைய அந்த அந்த தொழிலாளர்களுடைய கொடூரத்தை பார்த்தோம். அவர்கள் சந்தித்த இந்த கொடுமைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அதை போன்று இன்றைக்கு அந்த COVID-19 அதிலே எந்த அளவிற்கு ஏழை மக்கள் அங்கே பலியாகின்றார்கள் என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இவை எல்லாவற்றையும் இணைத்து நாம் அவருடைய எல்லா ரிப்போர்ட்ஸையும் சேர்த்து ஒன்றாக கொண்டு வர வேண்டும். அதிலே இருந்து நமக்கான ஒரு அஜெண்டாவையும் ரோட் மேப்பையும் பிரித்தெடுத்து நாம் அதை நம் முன்னால் வைத்துக் கொண்டு நம் இயக்கங்களை கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.